தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை அரை நூற்றாண்டுக்கும் மேலான அவலம். உணவு, உடை, உறையுள் ஆகியன மனிதர்களுக்கு மிகவும் அவசியமானது. ஆனால் மனிதர்கள் வாழ தகுதியற்ற குடியிருப்புகள் தான் இந்த மக்களின் உறைவிடம். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள மவுண்ட் வேனன் பூங்கந்தை பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் மதிப்பிட பிரச்சினை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மாவட்டத்தில் நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட பத்தனை போலீஸ் பிரிவில் அமைந்திருக்கும் மவுண்ட் வேர்னன் பூக்கந்தை பிரிவில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் லயன் குடியிருப்புகளே இவை. 4 குடியிருப்புகளில் 26 வீடுகளில் 35 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மிகவும் மேட்டு பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்பு 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தொடர்ச்சியாக மண் சரிவுக்கு உள்ளான இந்த குடியிருப்பு மக்கள் வசிக்க முடியாத மோசமான அபாய கட்டத்திற்குள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் தூங்கலாம் இருக்கு. எந்த நேரம் சிலிப்பாவி நாங்க எல்லாம் மண்ணோட போறோம்னு தெரியாது. எங்களுக்கு ஒழுங்கு பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ரெட்டு கொடுக்குறாங்க. அந்த ரெட்டு போட்டு திரும்ப போயிட்டு கேட்டாலும் எந்த வசதி தவற வசதி எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. 8 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட ஒரு அறைக்குள்ளேயே அடுத்த தலைமுறையை சேர்ந்த குடும்பங்களும் வசிக்க வேண்டிய நிர்பந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காலத்துக்கு காலம் கோரிக்கை விடுத்த பொழுதும் எதுவும் நடக்காமையினால் தாங்கள் வாழும் இந்த அவல வாழ்க்கை குறித்து சொல்லி என்ன நடக்க போகிறது என்ற விரகத்தின் நிலையில் இந்த மக்கள் பேசுகின்றனர். அது எல்லாரும் பாக்குறாங்க. தேர்தல் டைம்ல மட்டும் வருவாங்க, ஓட்டு போடுங்க, அதை செய்யுங்க, இது செய்வாங்க. அவங்க மத்தபடி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க எங்க கிட்ட கேட்பீங்க, நீங்க அரசியலுக்கு வந்ததைக்கு நாங்க உங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட இந்த குடியிருப்புகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கூரை சேதமடைந்து காணப்படுகிறது. நிலம் வெடித்து காணப்படுகிறது. மழை நீராலும் கண்ணீராலும் ஈரமாக்கி உறங்க முடியாதிருக்கும் இந்த குடியிருப்பு அறைகளில் வாழ்கிறார்கள் இந்த மக்கள். 30 வீடுகள் இருக்குது. நிறைய பேர் இருக்கான். டெம்பரரியாவும் இங்க இருக்கிறாங்க. 20 மாட்டுப்பட்டி சும்மா கட்டி போட்டு கிடக்குது. இதுக்கு இந்த மாட்டுப்பட்டி கட்டினதுக்கு பதிலா அவங்களுக்கு வீடு கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். பிள்ளைகளின் புத்தகங்கள் நனைந்தாலும் தோள்களில் கொழுந்து பைகளை தூக்கிக் கொண்டு இந்த தாய்மார்கள் நம்பிக்கையுடன் பயணிக்கிறார்கள். கைவிடப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் அவலத்துடன் வாழும் இந்த மக்கள் தங்கள் துயரம் எப்போது தீரும் என காத்திருக்கின்றனர்.